மக்களே, இயேசுவின் சந்நிதியில் சுமைகளை தாங்கி சுகமே கொடுக்கும் இயேசுவின் பலியினிலே இணைவோம். இயேசுவின் பலியினிலே இணைந்திடுவோம். இறை மக்களே, இயேசுவின் சந்நிதியில் சுமைகளை தாங்கி சுகமே கொடுக்கும் இயேசுவின் பலியினிலே இணைவோம். இயேசுவின் பலியினிலே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே பரம தந்தையின் பரிவும் திருமகனின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. நவ வார வியாழன் என்று நாம் நம்முடைய பங்கிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது 8வது நவ வார வியாழன். 8வது வியாழனாகி இன்று நம்மிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவது தாழ்ச்சி என்றும் பண்பு. இறை வாசங்களை மையமாக கொண்டு நாம் சிந்திக்க இருக்கிறோம். படைத்தவர் நம்மை படைப்பாகத்தான் படைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வர வேண்டும். நாம் படைப்பாளர்கள் அல்ல. ஆனாலும் படைத்தவர் தாராள உள்ளத்தோடு நம்மை பல நிலைகளில் படைப்பாளர்களாகவே அனுப்பி வைத்திருக்கிறார். கவிதை புனைய, நாட்டியமாட, பாடல் நாம் பாட, அல்லது கட்டுரைகள் நாம் வரைய, நம்முடைய கண்டுபிடிப்புகள், அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில் நாம் மூழ்கி இருக்க நமக்கு நிறைய படைப்புத்தன்மை இறைவன் தந்திருக்கிறார். இறைவனுடைய தாராள மனது என்பது அவருடைய படைப்பாற்றில் நமக்கு பங்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணராது போனால், அதை உணர்ந்து நாம் நம்மை சற்று தாட்சியோடு நம்முடைய மனநிலைகளை மாற்றிக்கொள்ளாது போனால் ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியாது என்பதை உணர்த்துகின்ற வாசகங்கள் இன்றைக்கு வாசிக்கப்பட இருக்கின்றன. எனவே மரியாளின் பாடல் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்ற அந்த பாடலுடைய உள்ளர்த்தம், நாம் அனைவரும் நம்முடைய தாழ்நிலையை உணர்ந்தால் இறைவன் நம்மை தூக்கி விடுவார், உயர்த்தி வைப்பார் என்ற ஒரு உட்பொருளை உணர்த்துகின்ற வாசகங்களை கேட்க இருக்கிறோம். நாம் தாழ்ச்சி இல்லாமல் கர்விகளாக அகங்காரத்தோடு ஆணவ திமிரோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தால் அதற்காக இறைவனுடைய மன்னிப்பொருளை இப்பொழுது கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் எத்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அனைவருக்கும் மீட்பளிக்கும் இறைவா, எளியோர், பசியுற்றோர், தாழ்ந்தோர் போன்ற நலிவுற்ற மக்களையும் திருமகனின் வருகையால் மீட்க திருவுளமானீரே.
அவர் தம்மையே தாழ்த்தி அடிமையின் தன்மை பூண்டு மனிதரான மறை நிகழ்ச்சியை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் அவர் கொண்டு வந்த உண்மையான விடுதலை வாழ்வை பெற்று மகிழ்வ அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சாமுவேலின் பிறப்புக்காக அவரது தாய் அன்னாள் நன்றி செலுத்துகிறார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 மற்றும் 24, 28 உடைய ஜீவனுள்ள இறை வார்த்தைகள். அந்நாள்களில் சாமுவேல் பால்குடி மறந்ததும் அன்னாள் அவளை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோள்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் ஷீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்துக்கு வந்தார். அவர் இன்னும் சிறு பையனாகவே இருந்தார். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை எலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை, என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவளை ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தையும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கைவிட்ட போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அஞ்சாதே 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 அஞ்சாதே. யார் உன்னை கைவிட்ட போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அஞ்சாதே 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 அஞ்சாதே. நோயினால் உள்ளம் சோர்ந்திடும் போது மகளே பதறாதே, மகனே பதறாதே, மகளே பதறாதே. கடன் தொல்லை உன்னை சூழ்ந்திடும் போது மகளே கலங்காதே, மகனே கலங்காதே, மகனே கலங்காதே. காக்கும் தெய்வம் இயேசு உன்னை காலமும் காத்திடுவார். காக்கும் தெய்வம் இயேசு உன்னை காலமும் காத்திடுவார். யார் உன்னை கைவிட்ட போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அஞ்சாதே 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 அஞ்சாதே. உழைத்தும்
உயர்வு இல்லாதிருந்தால் மகளே பதறாதே, மகளே பதறாதே, மகளே பதறாதே. உலகமே உன்னை ஒதுக்கிடும் போது மகளே கலங்காதே, மகனே கலங்காதே, மகனே கலங்காதே. காக்கும் தெய்வம் இயேசு உன்னை காலமும் காத்திடுவார். காக்கும் தெய்வம் இயேசு உன்னை காலமும் காத்திடுவார். யார் உன்னை கைவிட்ட போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அஞ்சாதே, 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 அஞ்சாதே. Alleluia, 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 alleluia. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூலை கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பெருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல் பல புரிந்துள்ளார். தூயவர் என்பதை அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையன் என்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி விடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடி அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நவவார வியாழனின் 8வது வியாழனை நாம் அடைந்திருக்கிறோம். ஒவ்வொரு வியாழனன்றும் நாம் தனிப்பட்ட ஒரு கருத்தை மையமாக கொண்டு சிந்தித்து நம்முடைய கத்தோலிக்க வாழ்வுக்கு ஏற்ற செயல்பாடுகளுக்கு அழைக்கப்படுவது நமக்கு இயல்பானது. அதுதான் திருச்சபை எதிர்பார்க்கின்ற இலக்கணமாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகங்கள் மிகவும் பொருள் பொதிந்த நிலையில் நம்மை ஆழமான சிந்தனைக்கு அழைத்து செல்லுகின்றன. சாமுவேலை ஈண்டெடுத்த அந்த அண்ணா தன்னுடைய அந்த மகப்பேறு இல்லாத சூழ்நிலையில் தனக்கு மகப்பேறு கிடைத்ததற்காக இறைவனுக்கு பாடிய பாடல் இன்றைய பதிலுரை பாடலாக வாசகத்திற்கு அமைகிறது.
அந்த பாடலைத்தான் லூக்கா தன்னுடைய நற்செய்தியில் மரியாளின் பாடலாக சற்று அதை விவரித்து நமக்கு கொடுக்கிறார். மரியாளின் பாடல் புதியதல்ல. பழைய ஏற்பாட்டு நூலில் சாமுவேல் ஆகமத்தில் இடம்பெறுகிற இந்த மரியாளின் பாடல் நெடும்பாடல். புதிய ஏற்பாட்டில் நாம் காணுகின்ற மரியாளின் பாடல் குறுகிய பாடல். இருந்தும் இது முதலில் எழுதப்பட்டது எபிரேய மொழியில், கிரேக்க மொழியில் எழுதப்பட்டு எபிரேய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு பிறகு பல மொழிகளில் இது நமக்கு கிடைத்திருக்கிறது. இதனுடைய பின்னணி என்னவென்றால், உலகத்திலே இருக்கிற அனைத்து கவிதைகளினுடைய தொகுப்பிலே சமூக கரிசனையோடு இறைவனிடம் அந்த வேண்டுதல் செய்கின்ற அளவிற்கு ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்துகிற பாடலாக இதை கவிஞர்கள் காணுகிறார்கள். சமூக புரட்சி என்று சொல்லுகிற பொழுது இந்த புரட்சியை ஏற்படுத்துவதற்கு முதலில் தன்னுணர்வு நமக்கு வேண்டும். அந்த தன்னுணர்வு என்று சொல்வதை ஆங்கிலத்தில் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லுகிறோம். எதை பற்றிய அந்த தன்னுணர்வு நமக்கு வேண்டும் என்றால், நாம் படைப்புகள், நாம் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் படைத்தவருக்கு புகழ் பாட வேண்டிய ஒரு கடப்பாடு, பொறுப்பு நமதாகிறது என்பதை ஆழமாக நாம் உணர்ந்தாலே தவிர இந்த பாடலுக்குள் இருக்கிற அர்த்தத்தை புரிந்து வாழ்வுக்கு வழியாகும் மனமாற்றத்தை நாம் தேட முடியாது. ஆக இறைவனுக்கு முன்னால் வழிபாடு என்று சொல்லப்படுகிற பொழுது, வழிபடு என்று யாராவது நம்மை சொன்னால், இறைவனுக்கு முன்னால் நான் தாழ்ச்சி உண்டு பணிவுழக்கத்தோடு நடந்து கொள்ள கடமைப்பட்டவன் என்பதை உணர்வது முதல் தரமான பண்பாக நமக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று சொல்லுகிற பொழுது, இருக்கின்ற ஜபங்களிலெல்லாம் சிறப்பான ஜபம் புகழ்ச்சி ஜபம் என்பதை திருச்சபையின் அந்த ஜபத்தை பற்றிய வரலாறு நமக்கு கூறுகிறது. ஜபத்திற்கும் ஒரு வரலாறு உண்டு, ஜபத்திற்கும் பல வகைகள் உண்டு. இந்த ஜபத்திலே புகழ்ச்சி ஜபம் என்பது தலை சிறந்த ஜபம் என்பதை திருச்சபையினுடைய போதனா முறைகள் நமக்கு சொல்லுகின்றன. இந்த போதனா முறையில் புகழ்ச்சி ஜபம் ஏன் பெரியது என்றால், சிறந்தது என்றால், இறைவனுக்கு முன்னால் நாம் அவரை புகழ்ச்சியாக பேசுவது, இறைவனை புகழ்ந்து உரைப்பது, நம்முடைய தாழ்நிலையை நமக்கு உணரச் செய்கிற அந்த பண்பு அதிலே புதைந்திருப்பதனால் புகழ்ச்சி ஜபம் சிறப்பாக மாறுகிறது. இருக்கின்ற பெயர் சொற்கள் அனைத்தையுமே நாம் பார்க்கிற பொழுது, இறைவன் எல்லாம் வல்லவர், அனைத்தும் நிறைந்தவர், எங்கும் வியாபித்திருக்கிறவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர், அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்றெல்லாம் அவரை புகழ்கிற பொழுது, என்னால் ஒன்றும் ஆகாது, நான் தான் சூனியம், அவர்தான் எனக்கு எல்லாம் என்று ஏற்றுக்கொள்ளுகிற பண்புதான் இந்த புகழ்ச்சி ஜபத்திற்குள்ளே புதைந்திருக்கின்ற இலக்கணமாகிறது. இறைவனை புகழ புகழ நம்முடைய தாழ்நிலையை நாம் உணர உணர இறைவனுடைய இரக்கம் நமக்கு வெளிப்படுத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு இந்த மரியாளின் பாடலுக்குள்ளே புதைந்திருக்கிற வரிகளாக அமைகின்றன. இதை மீண்டும் வீட்டிற்கு சென்று இந்த பாடலை மீண்டும் மீண்டுமாக வாசித்து பாருங்கள். அந்த பாடலை மீண்டும் மீண்டுமாக பாடி பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த ராகம் ஏற்கனவே நம்முடைய ஆலயத்தில் அடிக்கடி பாடுகிறோம், பாடிப்பார்கள். இறைவனை புகழுகிற பொழுது அவருடைய இரக்கம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவருடைய இரக்கம் வெளிப்படுத்தப்படுகிற பொழுது எந்த செயல்பாடுகள் வரும் என்பதையும் அதற்கு நமக்கு முன்கூட்டியே சொல்லுகிறது. மரியாள் பாடிய இந்த பாடலில் சமூக புரட்சி இருக்கிறது. மரியாள் பாடிய இந்த பாடலில் பொருளாதார புரட்சி இருக்கிறது. மரியாள் பாடிய இந்த பாடலில் மேலும் அரசியல் புரட்சியே இருக்கிறது. அந்த மூன்று புரட்சிகளும் மனிதனை தொன்று தொட்டு இன்று வரை ஆட்டி படைக்கின்ற மாபெரும் சக்தியிலிருந்து அவனை விடுவிக்க வேண்டும் என்பதை, அவன் அருளிரக்கத்தை பெற வேண்டும் என்றால் இந்த புரட்சிகளில் அவன் கலந்து, இந்த புரட்சிகளில் அவன் பணத்தை ஒழிக்க வேண்டும், பதவியை ஒழிக்க வேண்டும், கர்வத்தை ஆணவ திமிரை அவன் தளர்த்த வேண்டும். மேலும் தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களோடு சுமூகமான உறவுகளுக்கு அவன் ஆளாக வேண்டும் என்றால், சுகமாய் அந்த சுமூகமான உறவுகளில் கலக்க வேண்டும் என்றால்
கர்வத்தை அவன் கைவிட்டு விட வேண்டும். அரசியல் புரட்சி, பொருளாதார புரட்சி, சமூக புரட்சி என்ற 3 புரட்சிகள் இங்கே பேசப்படுகின்றன. கிரேக்க விவிலியத்திலே நாம் புரட்டி பார்க்கிற பொழுது அவர் எவ்வாறு சிதறடித்தார் என்ற அந்த சொல்லுக்கு, அவர் எப்படி சிதறடிப்பார் என்ற சொல்லுக்கு இப்படியாக ஒரு பொருள் நமக்கு தரப்படுகிறது. நேற்றைய நாளில் இந்த கிரேக்க விவிலியத்தை நான் புரட்டுகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு பொருள் நமக்கு உணர்த்துவதாக அங்கே கண்டதை உங்களுக்கு சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி சிதறடிப்பார் என்ற கேள்விக்கு கிரேக்க விவிலியத்தில் மட்டும் பதில் இருக்கிறது. அதாவது ஒரு 50 பேர் கூடி ஜெபிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 50 பேரும் கண்ணை மூடி அந்த கர்த்தராகி இயேசுவுக்கு புகழஞ்சலியை நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 50 பேருக்கு நடுவில் 2 கருநாகத்தை தூக்கி போட்டால் அந்த ஜெபத்தை நிறுத்தி எப்படி ஓடுவீர்கள்? அப்படியாக கர்விகளை இறைவன் சிதறடிப்பார் என்று கிரேக்க விவிலியம் சொல்லுகிறது. அவர் கர்வம் உள்ளவர்களை சிதறடிப்பார். நாம் ஆலயத்தின் வழிபாடுகளுக்கு வருகிறோம். எத்தனையோ ஆராதனை நிகழ்வுகளில் பங்கு கொள்கிறோம். பைபிளை ஏந்தி கொண்டு, ஜெபமாலை ஏந்தி கொண்டு ஊரெல்லாம் மெச்சுவதற்காக ஆட்டி ஆட்டி நடந்து இந்த ஆலயத்திற்குள் வரலாம். ஆனால் கர்வத்தோடு நுழைந்தால் வழிபாடு செல்லாது. கர்விகளாக இருந்தால் நம்மை ஆண்டவர் சிதறடிப்பார். அர்த்தத்தை பாருங்கள். நிறைய பேருக்கு கர்வம் இருப்பதனால் தான் வாழ்க்கையில் அவர்களுக்கு விடியல்கள் வருவதில்லை. விடியல்களை காணாதவர்கள் யார்? உள்ளத்திலே ஆணவ திமிரை விதை போட்டு தண்ணீர் ஊற்றி வளர்ப்பவர்கள். ஆனால் தாழ்நிலை கண்டவர்கள் யார்? இறைவன் தாழ்ந்தவர்களை தூக்கி விடுவார். விளிம்பு நிலையில் உள்ளவர்களை முன்னிறுத்துவார். தாழ்நிலை கண்டவர்களை அவர் நிச்சயமாக அந்த தாழ்நிலையிலேயே தள்ளி வைக்க மாட்டார். அவர்களுக்கு விடிகளை தந்து தூக்கி விடுவார் என்ற கருத்து கர்விகளை சிதறடிப்பார் என்ற கருத்திற்குள் புதைந்திருக்கிறது. ஆக கருணாகம் விஷப்பாம்புகளை வைத்து இறைவன் நம்மை சிதறடிக்க தேவையில்லை. நம்முடைய செயல்களை வைத்தே நம்மை அவர் தண்டிப்பார். நம்முடைய செயல்களை வைத்தே, நம்முடைய சிந்தனைகளை வைத்தே நாம் தண்டிக்க பெறுவோம், கண்டிக்க பெறுவோம் என்பதும் அதற்குள்ளே புதைந்திருக்கிறார். இறைவனுடைய வழிபாட்டிற்கு கர்வம் தேவையில்லை. இந்த வழிபாட்டிற்கு வருகிற பொழுது உள்ளத்தில் தாழ்ச்சி வேண்டும். இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் நான் ஒன்றுமில்லை, சூன்யம். ஏற்கனவே கிறிஸ்தவ மக்களை சொல்லி இருக்கிறார், என்னை பிரிந்து உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே போன்று இந்த தாழ்நிலை கொண்ட மரியாளும் இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை நாம் சென்ற ஞாயிற்றுக்கிழமை சிந்தித்தோம். இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை. கர்விகளை கூட மாற்றுவார், சிதறடித்து மாற்றுவார். இன்றைக்கு சிதறடிக்கப்பட்ட அந்த பண முதலைகளுடைய செய்தியை செய்தித்தாள்களில் வரி வரியாக வாசிக்கிற பொழுது எப்படி அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள்? அரசியல் நோக்கத்தோடு ஒரு தலைமை செயலரையே தன்னுடைய அலுவலகத்தில் வைத்துக்கொண்டு பல கோடி பொன்னையும் அந்த பணத்தையும் குவித்து வைத்த செயல் எப்படி இறைவன் சிதறடித்து காட்டுகிறார் என்பதை நம் கண்முன்னாலே காணுகிறோம். இப்படிப்பட்ட நிறைய பண முதலைகள், அரசியல் கிழட்டெருமைகள், இவர்களும் நிச்சயமாக வெறுங்கையராய் அனுப்பப்படுவர் என்பது மரியாளின் பாடலே புதைந்திருக்கும். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார், கர்வமுள்ளவரை சிதறடித்தார், பசித்தோரை நலன்களால் நிரப்பினார். எக்கனாமிக் ரெவல்யூஷன், சோசியல் ரெவல்யூஷன், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன். மரியாளுடைய பாடல் தன்னுடைய தாழ்நிலையை கண்ணுற்ற இறைவனுக்கு புகழஞ்சலி சொல்லுகிற பாடலாக இருந்தாலும், இறைவனுடைய வருகை என்பது இறைவன் வந்து நடுத்தீர்க்கிற பொழுது கர்விகளுக்கு இடமில்லை. அந்த அரசியல் சாகசங்களில் மூழ்கி எழுந்து ஊரை அடித்து உலையில் போடுகிறவர்களுக்கு இடமில்லை. வசதியும் வாய்ப்பையும் பொய்யை முதலீடாக வைத்து பெறுகிறவர்களுக்கு இறைவனுடைய அரசியல் இடமில்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிற ஒரு பாடலை நாம் கேட்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு விழா என்பது வெளி ஆடம்பரங்களுக்கு உரிய விழா அல்ல. கிறிஸ்து பிறப்பு விழா என்பது உள்ளரங்க மாற்றத்திற்கு, அமைதியின் ஆழத்தில் சென்று உள்ளத்தில் அமைதியை நாம் சுவைப்பதற்கு உரிய பெருவிழா. உள்ளத்தில் அமைதி இல்லாதவர்களுக்கு இது விழா அல்ல, வெறும் நாள். இது திருநாள் அல்ல, வெறும் நாள். ஏனென்றால் உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை எப்பொழுது? பூவுலகில் நன்மனத்தவருக்கு அமைதி வருகிற பொழுது என்ற செய்தியை நாம் கேட்க போகிறோம்.
அந்த தாவீதின் ஊரிலே மாட்டு குடிலிலே நமக்காக இயேசு பிறந்துள்ளார் என்று பாடி தாலாட்டு பாடினால் போதாது. பிறந்த குழந்தை வளர்ந்து உயிர்ப்பிக்க பெற்ற ஆண்டவருக்கு தாலேலோ ஆறாரோ பாடினால் போதாது. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உள்ளங்களில் அவருடைய பண்பு நலன்கள் அது தொட்டிலிட்டு ஆட்டப்படுகின்றனவா, அல்லது மற்றவரை ஆட்டி படைக்கிற கர்வமும் திமிரும் இருக்கிறதா என்ற கேள்வியோடு நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் பங்கெடுக்க முயல்வோம். கலைந்து அதில் ஒரு பலனளிப்பு உள்ளத்தை அழித்தே விளையும் இழைத்தே அது ஒரு உழப்பிழைப்பு உள்ளத்தை தந்தே நிறைவா உண்மையை உரைத்தே தலைவா உள்ளத்தை தேவா உயர் பலியாக்குவாய் நாதா. நாம் ஒப்புக் கொடுக்கும் பலி இல்லாமல் இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். உலகெல்லாம் படைத்தாலும் இறைவா, நாங்கள் உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து காணிக்கைகளோடும் பீடத்தின் முன் கூடி நிற்கிறோம். இவற்றையும் இவற்றோடு எங்களையும் கனிவோடு ஏற்றுக்கொள்ளும். இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக எங்களை மேன்மேலும் புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும். ஆண்டவரே, தூய்வாரான தந்தை என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் பேணி வளர்த்தார். அவர் வருவாரன் அருளப்பெற அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு ஜெபிப்பதையும் அக்கடிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைப்பொருளை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்தருளினார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 மூவ
உலகிறைவனம் ஆண்டவர் வானமும் மையமும் யாவுனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, வானவர் திருப்பெயரால் வருபவராசே பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. மூன்றாவது நற்கருணை மன்றாட்டு ஜெபிக்கப்பட இருக்கிறது. இது பரிசுத்த ஆவியின் மன்றாட்டு என்று அழைக்கப்படுகிறது. அனைத்து மாற்றங்களையும் ஆற்றல்களுக்கும் ஊற்றாகிய இந்த ஆவியானவர்தான் ஆதாரம் என்பதை சொல்ல இருக்கிற மன்றாட்டு. அறிவார்த்தமான செயல்திறனோடு முழுமையாக இந்த மன்றாட்டில் பங்கெடுப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகவே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் கொண்டு வந்த திருமண் இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதவாக்கியருள வேண்டுமென நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடன் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்ததை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே வனவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். மது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருளம் கொண்டாடுகிறோம். இப்பலியினால் நீர் விளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவின் கண்ணையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், அவருடைய கணவர் சூசையப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கிறோம்.
இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யுமது திருச்சபை வடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், என ஆயர்கள், திருப்பணியாளர், துறவியர், துறவினியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமணிற்கண்டு இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். இரக்கமுள்ள தந்தை, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய மக்களை தயவாய் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் உலகின்று விட்டு சென்ற அனைவரையும் மது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்தவர்களோடு மது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கிறோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனை தந்தை என்று அழைக்கும் பெரும்பேற்றை கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். அதே உரிமையில் சேர்ந்து ஜெபிப்போம். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதினவை எங்களுக்கு இன்றும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பெருப்பது போல எங்கள் பாவங்களும் எங்களை சோதனையாதையும் ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை கொண்டாடுகிறோம். மது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இளமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வை மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற அப்போஸ்தலருக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவரே.
அனைத்து காக்கும் தாயே நன்று ஒரு நாளடியலாம் அறவழியில் நடத்தும் தந்தை அன்பு வழியலாம் அனைத்து காக்கும் தாயே நன்று ஒரு நாளடியலாம் அறவழியில் நடத்தும் தந்தை அன்பு வழியலாம் ஆதலேசவே உன் அன்பில் கழிவுண்டோ ஆனால் இயேசுவே உன் அன்பில் கழிவுண்டோ என் இனிய அன்பே எழுந்து வா இதய தெய்வமே இதய தெய்வமே எழுந்து வா மன்றாடுவோமாக பசித்தோரை நலன்களால் நிரப்பும் இறைவா வானக உணவெங்களுக்கு அழைத்து திடம்பெற செய்தீரே உமது ஆற்றலின் துணை கொண்டு நாங்கள் செய்யும் செயல்களால் உம்முடைய மீட்பு பணி உலகில் தொடர்ந்து நடைபெறுவதாக இதனால் மீட்பர் வரும்போது அவரை நற்செயல்களுடன் நாங்கள் எதிர்கொள்ளவும் பேரின்பம் அடைந்து மகிழவும் அருள்வீராக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகள் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், இத்திருப்பலி முடிந்தது. ஆராதனைக்குரிய ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்த மண்டியிட்டு தாழ்நிலை கொண்டு அவரை புகழ்ந்து பாட நாம் அனைவரும் இப்பொழுது பாடகர் குழுவோடு இணைந்து பாடுவோம். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவி உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மூவரு இறைவா ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு
கடன் தொல்லை தீர வேண்டும். நீண்ட நாட்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கரு உருவாகியும் வலிமை அடையாமல் 4 முறை கலைக்கப்பட்டு இப்பொழுதுதான் உருக்கொண்டிருக்கின்ற கரு வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. வீணான சந்தேகத்தினால் பிரிந்திருக்கிற கணவன் மனைவி கூட வேண்டும், கூடி வாழ வேண்டும். இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய நலன் காக்கப்பட வேண்டும். மருத்துவ சிகிச்சைக்கு ஆட்பட்டு இருக்கிறவர்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு இப்பொழுது குணப்படுத்தப்படுகிற சூழ்நிலையில் பணவீக்கத்தினால் எழுந்திருக்கிற சிரமங்கள் நீங்க வேண்டும். நானும் என்னுடைய சக மாணவ மணிகளும் நன்றாக படிக்க வேண்டும். ஊரில் அனைவருக்கும் நலமாக வேண்டும், வளம் கிடைக்க வேண்டும் என்ற விண்ணப்பங்களை அடக்கி நாம் அடைந்த விண்ணப்பங்களை எல்லாம் அற்புத குழந்தை இயேசுவின் அந்த காலடிகளுக்கு அர்ப்பணிக்க நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு சொல்லையும் உச்சரித்தவர்களாய் இந்த புதுமை நிறைந்த ஜெபத்தை இப்பொழுது சொல்வோம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் மது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி மது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். ஓ இயேசுவே, கேளுங்கள் பெறுவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறந்து கொள்ளும் என்று முடிந்தீரே. மது திருத்தாயார் தூய மரியாளின் பரிந்துரை வழியாக நாங்கள் தட்டுகிறோம், தேடுகிறோம், கேட்கிறோம். நாங்கள் கோரும் இவ்வரத்தை கொடுத்தருளுமாறு இறைஞ்சுகிறோம். ஓ இயேசுவே, என் பெயரால் நீங்கள் தந்தையை கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு அருள்வார் என முடிந்தீரே. மது திருத்தாயார் தூய மரியாளின் பரிந்துரை வழியாக எங்கள் மனுஷர மன்றாட்டை அளித்தருளுமாறு பெயரால் தாழ்ந்த உள்ளத்துடன் நம் தந்தையை இறைஞ்சி கேட்கிறோம். ஓ இயேசுவே, போகும் ஆனால் என் சொற்களோ ஒருபோதும் அழியா என்று மொழிந்தீரே. அது திருத்தாயார் தூய மரியாளின் பரிந்துரை வழியாக எங்கள் ஜெபம் பலிக்கும் என நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். வார்த்தை மனு உருவானார், நம்முடைய குடிகொண்டார். வார்த்தை மனு உருவானார், நம்முடைய குடிகொண்டார். வார்த்தை மனு உருவானார். நம்முடைய குடிகொண்டார். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவினம் அர்ச்சிக்கப்படுவதாக. ராஜ்யம் நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுடைய உணவை இருக்கின்ற அழித்திருளும், எங்களை தீமை செய்தருளை நாங்கள் பறிப்பது போல பாலைபத்திரிடம் எங்களை சோதனை விடாதையும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியை வாழ்க, கர்த்தர் உன்னை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
உடைய திருவேச்சிங்கனாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சேசுடைய மதாவே பாவிகளுக்கு எங்களுக்காக இப்பொழுதும் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆமென். அச்சிஷ்ட மரியாயே சேசுடைய மதாவே பாவிகளுக்கு எங்களுக்காக இப்பொழுதும் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்ட மரியாயே ஸ்ரீஸ்ரீ மாதாவே பாவிகளுக்காக இப்பொழுது மரணத்திலே வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்ட மரியாயே ஸ்ரீஸ்ரீ மாதாவே பாவிகளுக்காக இப்பொழுது மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்ட மரியாயே ஸ்ரீஸ்ரீ மாதாவே பாவிகளுக்காக இப்பொழுது மரணத்திலே வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்ட மரியாயே ஸ்ரீஸ்ரீ மாதாவே பாவிகளுக்காக இப்பொழுது மரணத்திலே வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்ட மரியாயே ஸ்ரீஸ்ரீ மாதாவே பாவிகளுக்காக இப்பொழுது மரணத்திலே வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்ட மரியாயே ஸ்ரீஸ்ரீ மாதாவே பாவிகளுக்காக இப்பொழுது மரணத்திலே வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்ட மரியாயே ஸ்ரீஸ்ரீ மாதாவே பாவிகளுக்காக இப்பொழுது மரணத்திலே வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தர் முன்னே பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே ஸ்ரீஸ்ரீ மாதாவே பாவிகளுக்காக இப்பொழுது மரணத்திலே வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தர் முன்னே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே ஸ்ரீஸ்ரீ மாதாவே பாவிகளுக்காக இப்பொழுது மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுது எப்பொழுதும் என்று இருப்பதாக. ஆமென். வார்த்தை மனவுருவானார். நம்முடைய குடிகொண்டார். நாம் இயேசுதான் நம்முடைய வாழ்வின் ஆதாரம் என்று தாழ்நிலையோடு ஏற்றுக்கொண்டு பாட எழுந்து ஜெபித்து பாடுவோம். என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீர்தானையா, இணையாளும் என் மன்னவா, என் வாழ்வின் துணையாகவா, என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீர்தானையா, இணையாளும் என் மன்னவா, என் வாழ்வில் துணையாகவா, என் வாழ்வில் ஆதாரம். சூரியன் இல்லை என்றால் நிலவின் கதி என்ன, எல்லாமே எனக்கு நீ, இனியும் குறை என்ன. சூரியன் இல்லை என்றால் நிலவின் கதி என்ன, எல்லாமே எனக்கு நீ, இனியும் குறை என்ன. கடலில்
கடலின் ஆழம் போலவே கருணை மிகுந்தவரே, காலை நேரத்தின்றலாக நதியோடு என்னுள் வாருமே, என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீர்தானையா, எனையாளும் என் மன்னவா, என் வாழ்வின் துணையாகவா, என் வாழ்வின் ஆதாரம். மலருக்கு மனமாக பயிருக்கு மழையாக எனக்குள்ளே புதிராக இருக்கும் வல்லவரே, மலருக்கு மனமாக பயிருக்கு மழையாக எனக்குள்ளே புதிராக இருக்கும் வல்லவரே, நாளிலம் காக்கும் நல்லவரே, நான் உந்தன் செல்ல பிள்ளை, நாளிலம் காக்கும் நல்லவரே, நான் உந்தன் செல்ல பிள்ளை, எனக்கு துணையாய் நீருக்க என்னை சூழ்ந்து அன்பே வாரும், என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீர்தானையா, எனையாளும் என் மன்னவா, என் வாழ்வின் துணையாகவா, என் வாழ்வின் ஆதாரம். மன்னிடுவோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் என்னுடைய திருப்பாடல் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். மது திருவுடல் ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியும். ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெயால் நாம் அர்ச்சிக்கப்பட இருக்கிறோம். ஆலயத்தினுடைய நடுப்பீடத்திலே வந்து பக்தியோடு இந்த எண்ணெயினால் நாம் அர்ச்சிக்கப்பெறுகிற பொழுது மகிழ்வோம் மகிழ்வோம் பாடல் பாடப்படும். மகிழோம் மகிழோம் தினமாக மகிழோம், மகிழோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார்.
இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாரத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூர போயிடும் கண்டு கொண்டார் சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூர போயிடும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் தமது ஜீவனை எமக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்ளார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன் பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். On behalf of the Miraculous Infant Jesus Shrine, we wish you all the Catholic viewers a happy Christmas and a prosperous New Year.